பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். இந்த நாட்களிலேயும் நாம் தொடர்ந்து ஒரு முக்கியமான காரியத்தை தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து கொண்டிருந்த பொழுது தேவன் என்னோடு இடைப்பட்டு எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய ஆவியை ஏவினபடினாலே இந்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நான் கொஞ்சம் வாசிக்கிறேன் பாருங்கள். இந்த வார்த்தைகளை சங்கீதக்காரன் சொன்ன வார்த்தைகளை வாசிக்கிறேன் பாருங்க. முதலாவது சங்கீதம் 3வது சங்கீதத்தில் 2வது வசனம். நல்லா கவனிங்க. நான் சில வார்த்தைகளை வாசிக்கிறேன். 4வது சங்கீதம் 2வது வசனம். சங்கீதம் 4:2. மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள். சங்கீதக்காரன் தாவீது தான் இந்த சங்கீதத்தை பாடுகிறார். அவர் சொல்லுகிறார், மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி. எப்படி? எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி. இன்னொரு வார்த்தையை வாசிக்கிறேன். அதே சங்கீதம் 6வது சங்கீதம் 3வது வசனம். என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? எதுவரைக்கும்? இந்த வாரத்தில் நாம் பார்க்க போற செய்திக்கு தலைப்பு அதுதான். எதுவரைக்கும்? நமக்குள் ஒரு அங்கலாய்ப்பு இருக்கிறது. எதுவரைக்கும் இது தொடரும்? எதுவரைக்கும் நான் இந்த கஷ்டத்தை அனுபவிப்பேன்? எதுவரைக்கும் என்னுடைய வாழ்வில் இப்படி நடக்கும் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை அங்கலாய்த்து புலம்பிக் கொண்டிருக்கலாம். தேவன் உங்களோடும் என்னோடும் பேசுகிறார். சங்கீதக்காரன் பாடுகிறான், எதுவரைக்கும் என் மகிமையை நீங்கள் அவமானப்படுத்துவீர்கள்? சங்கீதம் 6 சொல்றாரு, கர்த்தாவே, எதுவரைக்கும் நீர் இறங்காதிருப்பீர்? இன்னும் கொஞ்சம் உள்ள போவோம். சங்கீதம் கொஞ்சம் உள்ள வந்தீங்கன்னா சங்கீதங்களின் புஸ்தகம் 13ஆம் சங்கீதத்தில் 1-2 வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எப்படி? எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? எத்தனை முறை எதுவரைக்கும் சொல்றாருன்னு கொஞ்சம் பாருங்க. அடுத்தது, என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்துரு என்மேல் தன்னை உயர்த்துவான்? அப்போ இதே போல ஒரு கேள்வி, ஒரு அங்கலாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். இன்றைக்கு இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பேசுகிறார். எதுவரைக்கும் நான் இப்படி என்னுடைய இருதயத்திலே நித்தமும் அங்கலாய்ப்பை வைத்து யோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் எனக்கு உம்முடைய முகத்தை மறைப்பீர்? ஏன் என்னுடைய வாழ்வில் இப்படி ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது? இது எதுவரைக்கும் என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஒரு பழைய பாடல் உண்டு, தெரியுமா? என்று மாறும் எந்தன் துயரம் என்றே மனமும் ஏங்கையில், என்று மாறும் எந்தன் துயரம் என்றே மனமும் ஏங்கையில், மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி, மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி, மகிழ்வித்த மகிபனையே, மகிழ்வித்த மகிபனையே, பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே, பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய இருதயத்தில் இதுபோல் ஒரு கேள்வி இருக்கிறதா? எதுவரைக்கும் நான் நிந்திக்கப்படுவேன்?
எதுவரைக்கும் ஆண்டவர் எனக்கு இறங்காதிருப்பார்? எதுவரைக்கும் நித்தம் நித்தம் என் இருதயத்தில் வைத்து நான் அங்கலாய்த்து யோசித்து கண்ணீர் வடித்து கொண்டிருப்பேன் என்று நீங்கள் கலங்குவீர்களே ஆனால், கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறேன், எதுவரைக்கும் 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 என்று நீங்கள் புலம்புகிறீர்களே தேவ பிள்ளைகளே, வசனம் சொல்கிறது, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான இந்த உபத்திரவம். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எதுவரைக்கும் எனக்கு இந்த பிரச்சனை தொடரும், எதுவரைக்கும் என்னுடைய வாழ்வில் இந்த நிந்தனைகள், எதுவரைக்கும் நான் இப்படி கண்ணீர் சிந்து கொண்டிருப்பேன், எதுவரைக்கும் நான் இப்படி கவலைப்பட்டு கொண்டிருப்பேன் என்று யோசிக்கிறீர்களோ தேவ பிள்ளைகளே, பைபிள் சொல்லுது, நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எதுவரைக்கும் இது தொடரும்? ஒரே நிமிஷத்துல மாற்றி போட கர்த்தரால முடியும். உங்களுக்கு தெரியுமா, ஒரே நாள் ராத்திரியில 185,000 பேரை கர்த்தருடைய தூதன் சங்கரித்து போட்டான். ஒரே நாள் ராத்திரியில உங்க சூழ்நிலையை மாற்றி போட கர்த்தரால முடியும். ஒருவேளை நீங்கள் இந்த சங்கீதத்தில் புலம்பியது போல மனம் வருந்தி ஒரு மனக்குமுறலின் சத்தம் வந்தது போல உங்களுக்குள் ஒரு சத்தம் வரலாம். எதுவரைக்கும் ஆண்டவரே நான் இந்த பாடுபட வேண்டும்? எதுவரைக்கும் ஆண்டவரே இந்த அவமானத்தை சுமக்க வேண்டும்? எதுவரைக்கும் ஆண்டவரே நான் இப்படி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, சீக்கிரத்தில் பைபிள் சொல்லுது, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். உங்க சூழ்நிலையை கர்த்தர் சீக்கிரத்தில் மாற்றுவார். தொடர்ந்து நாளைக்கு இதே போல இன்னும் எதுவரைக்கும்ங்கிற வார்த்தை என்ன இருக்குன்னு பார்ப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.